ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். குயிக்காக இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். டியூஸ்டே ஈவினிங் வந்து 5 பிஎம்லேருந்து வெட்னஸ்டே மார்னிங் 9 AM வரைக்கும் இருக்கிற என்னோடய ஈவினிங், நைட் அண்ட் மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்து இந்த விலாகில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் ஷேர் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் விலாகில் வந்து ஹவு டு செல்ஃப் லவ் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் செல்ஃப் கேர் இன் ஹோம் மேக்கர்ஸ் அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி நல்லா பேசியிருந்தோம். பேசிட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வரப்போகிற ஃப்யூச்சர் விலாக்ஸில் இதை பற்றி இன்டெப்த்தாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விலாகில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஸ்டெப்ஸ் ஃபார் அச்சீவிங் செல்ஃப் லவ். 12 ஸ்டெப்ஸ் ஆர் 12 ஹேபிட்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். 12 பழக்க வழக்கம் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை 12 ப்ராக்டிஸ் அப்படின்னும் சொல்லலாம். நம்ம என்ன 12 ஸ்டெப்ஸு வந்து போல்டாக நம்ம எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மள மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு பிரியம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சித்தூஸ் நெஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ குயிக்காக என்ன டியூஸ்டே ஈவினிங்லேருந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். டியூஸ்டே வந்து நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை இல்லையா, நான் வந்து முருகருக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் வந்து ஒரு லாஸ்ட் 1.5 வருஷமாக வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பர்டிகுலரான வேண்டுதலும் நான் வந்து வைக்கிறது இல்லை. எனக்கு வந்து எப்படி கடவுளை வேண்டணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லாதப்போ நானும் வந்து லிஸ்ட்டு போட்டு நிறைய அப்ளிகேஷன் போட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. பட் இப்போ வந்து நான் அந்த மாதிரியெல்லாம் வேண்டிக்கிறது இல்லை. நான் வேண்டுறது எல்லாமே வந்து எனக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும், எந்த நல்லது கொடுத்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதை ஆக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைமை எனக்கு கொடு. ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தை எனக்கு கொடு. ஃபேஸ் பண்ணுறதுக்கான பலன் எனக்கு கொடு. இதுதான் வந்து நான் வேண்டிக்கிறது. டியூஸ்டே மார்னிங் வந்து குக்கிங் வேலையே ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் மார்னிங் 6 to 7 அந்த ஹோரையிலையும் என்னால் ஏற்ற முடியல. அப்புறம் வீட்டில் வந்து நிறையா பூஜாக்கு ரெடி பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்ததுனால வெறும் நான் வெத்தலை தீபம் வந்து மதியம் 1 to 2 போடலை. ஏன்னா வெத்தலை வந்து நான் வாங்கி வைக்க மறந்துட்டேன். ஸோ ஈவினிங் 5 PM போயிட்டு வெத்தலை வாங்கிட்டு வந்து நைட்டு ஹோரை டைம் வருது இல்லைங்களா, 8 to 9 அப்போ தான் நான் வந்து வெத்தலை தீபம் போட்டேன். அந்த மாதிரி போட்டு நான் முருகர்கிட்ட வந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது. ஸோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்குமே கடவுள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்தாலும் அதை வந்து நிஜமாகவே நான் எப்படி வேண்டிக்கிறேனோ அதே மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அதை நின்று வந்து சமாளிக்கிறதுக்கான திராணியும் வந்து எனக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆணித்தனமாக நம்புகிறேன். ஸோ செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து நைட்டுக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டாச்சு. நான் வந்து தேர்ஸ்டே ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைஸ் அண்ட் சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி, லஞ்சுக்கு வந்து ரைஸு. அது ரெண்டுத்துக்குமே காமனாக வந்து நான் எக் கிரேவி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எக் கிரேவி வெஜிடபிள்ஸ் வந்து நான் அன்றைக்கி சேர்த்துக்க முடியல என்னால். ஸோ லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக ஆஷாட நவராத்திரியில் நான்வெஜ் சாப்பிடல. ஸோ ஐ தாட் எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சம்ஹவ் நியூட்ரிஷியஸாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி ஆச்சு. ஸோ அதே கிரேவி வந்து மிச்சம் இருந்ததுன்னா நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து 12 ஸ்டெப்ஸ் ஃபார் அச்சீவிங் செல்ஃப் லவ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 6 ஸ்டெப்ஸை பற்றி மட்டும் இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு 6 வந்து நான் வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வேணும்னா வந்து ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது, எனக்கு சுற்றி இருக்கிறவங்கள வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல, எந்த சுச்சுவேஷனுமே வந்து எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பேப்பர் பேனா கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த 12 ஹேபிட்ஸ் வந்து நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தது தான். எதையுமே வந்து நான் குக்கப் பண்ணி உங்களுக்கு சொல்லலை. எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு 6 திங்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு ஜிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து அவாய்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல். ஸோ நாம் வந்து இன்னொருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வி கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே வந்து நம்மளால் நல்லவங்களாக இருக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருப்போம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பர்ஃபெக்ட். அது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹோல்ட் அ வேல்யூ. உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். வி ஹாவ் டு ஐடென்டிஃபை தட். ஸோ அந்த அதுதான் வந்து நம்மளோட ஃபோர்த் பாயிண்ட்டாக இருக்க போது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? நம்ம வந்து எந்த எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தும் நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் அவர் எனர்ஜி. அண்டு ஒரு டாக்ஸிக் பீப்புளை விட்டு நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ அது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட். அண்டு சிக்ஸ்த் பாயிண்ட் வந்திங்கன்னா, அலோ ஃபியர்ஸ் அண்ட் ப்ராசஸ் யுவர் ஃபியர்ஸ். அதுதான் வந்து சிக்ஸ்த் பாயிண்ட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த 6 பாயிண்ட்ஸை பற்றி மட்டும் இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்ட் ஒன்னாக இருக்க போகுது. பார்ட் 2 நெக்ஸ்ட் vlogல நான் நெக்ஸ்ட் 6 பாயிண்ட்ஸை பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அவாய்ட் கம்பேரிசன். கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்ம வந்து கம்பேரிசன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். நம்ம வந்து நான் மட்டும் இப்படி இருக்கேனே, எனக்கு மட்டும் சூழ்நிலை இப்படி இருக்குது, கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் வருது, என் கூட படித்தவங்க இப்படி இருக்காங்க, என் கூடவே மேரேஜ் ஆனவங்க இப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. மேபி சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கலாம். நீங்களும் உங்கள் கூட படித்தவங்க எல்லோரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் எல்லோரும் ஒன்றா படிக்கிறீங்க. மேபி அப்போ நீங்கள் ஒரு பெரிய டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம். உங்களை விட கம்மியாக படித்தவங்க வந்து இப்போ வந்து நல்ல நிலமையில இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ரிலேட்டிவ்ஸ் கிடச்சிருக்கலாம். அவங்க மேபி ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஷைன் ஆயின்னு இருக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கலாம். தப்பு இல்லை. நீங்கள் வந்து அப்போது நான் அப்படி இருந்தேனே, நான் அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தேனே, நான் இப்போ எல்லா டீச்சர்ஸ்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தேனே, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேனே, எனக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லையே, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாதகமான சூழ்நிலை அமையலையே, அப்படி சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும், இந்த கடவுள், நம்ம கும்பிடுற கடவுள் எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம், எந்த மதத்தோட கடவுளாக வேணாலும் இருக்கலாம். இந்த யூனிவர்ஸில் நம்ம பிறந்ததுக்கான பர்பஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் வந்து கடவுள் வச்சுருப்பார். ஸோ அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஈவன் நானே சொல்கிறேன், நான் வந்து இந்த கம்பேரிசன்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் நான் பண்ணேன் தான். நம்ம வந்து அப்போது அப்படி இருந்தோமே, நம்மளை விட நல்லா படித்த பிள்ளைங்களாம் வந்து, நம்மளை விட நல்லா படிக்காத பிள்ளைங்களாம் இன்றைக்கி வந்து நல்ல ஃப்யூச்சர் செட் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்குறோம். எல்லாருக்குமே அவங்கவுங்க ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே கூட என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியானவங்க போல் இருக்குது, இவங்க நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல ஆரோக்கியமானது செஞ்சு சாப்பிட்றாங்க, நமக்கு அந்த மாதிரி கிடைக்கலையே நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து காட்டுறது ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோ. அந்த 15 செகண்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோடய படிப்புலேயோ என்னோடய வேலையிலையோ வந்து என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் இல்லை. என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஒரு ஆரோக்கியமான ஃபேமிலியை பில்ட் பண்ணுறது, ஒரு ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. மேபி நான் வந்து என்னோடய ஹோம் மேக்கிங் வந்து நான் நல்லா பண்ணிட்டு போயிட்டுருக்கிறப்போ, கடவுள் வந்து எனக்கு வேறு ஏதாவது கூட இது இது வந்து உன் மூலமாக நான் இதை நடத்த போகிறேன் அப்படின்னு காட்டலாம். மேபி நான் அதை எடுத்து கூட நடத்தலாம். ஸோ என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து வேலைக்கு போகிறதோ சம்பாதிக்கிறதோ அது வந்து செகண்ட்ரி தான். என்னோடய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டையும் என்னோடய குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணிக்காதீங்க. இப்போது
நம்ம லைஃப் இப்படி இருக்குது, நம்ம ஃப்ரெண்டோட லைஃப் இப்படி இருக்குது, நம்மளோட சிஸ்டர் லைஃப் இப்படி இருக்குது, நம்ம பிரதர் லைஃப் இப்படி இருக்குது, நம்மளால ஏன் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஞ்ச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் மிச்சமாகும். நம்மளால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு பிரியம் உண்டுபடுத்தாது, உங்கள் மேலே உங்களுக்கு வெறுப்பு தான் உண்டுபடுத்தும். ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணாதப்போ உங்களுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்கான ப்ரையாரிட்டிஸும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், யூ கேன் ப்ளீஸ் எவ்ரி ஒன். ஓகேங்களா, நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லவங்களாகவே இருக்க முடியாது. அப்படி ஒருத்தவங்க வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்காங்க, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, இன்லாஸு, அப்புறம் வந்து சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாருக்குமே ஒருத்தவங்க நல்லவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒர்க் பிளேஸில், ஃபேமிலியில், எல்லா இடத்துலையுமே நம்மளால நல்லவங்களா இருக்க முடியாது. அப்படி நம்ம எல்லாரையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம லாஸ் பண்ணிடுவோம், நம்மளோட செல்ஃபே தொலைஞ்சு போயிடும், நம்மளோட கேரக்டரே இதுதான் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ எப்போவுமே எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களோட ஒரு ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்கணும், நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கராக வரணும் அப்படிங்கிறது உங்களோட ஐடியாவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது உங்களோட ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் அவங்களுக்கு நீங்கள் நல்லவங்களா இருந்தால் போதும். ஸோ அவங்களுக்கு ஒரு நெளிவு சுழிவு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நெளிவு சுழிவு தேவைப்படுதுன்னும் போது அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகட்டும். ஸோ அவங்களுக்காக நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எப்போவுமே நல்லவங்களா தான் இருக்கணும். ரெண்டாவது நம்மளோட குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே நல்லவங்களா தான் இருக்கணும். நாம் அவங்களுக்கு நல்லவங்களா இருந்தால் தான் அவங்க வந்து நமக்கு நல்ல பிள்ளைங்களா எப்போவுமே இருப்பாங்க. அவங்கள ஒரு நல்ல சிட்டிசன்ஸாக பிரிங் அப் பண்ணுறது தான் வந்து நம்மளோட கடமை. தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுலேருந்து நம்ம எப்போவுமே தவறவே கூடாது. ஸோ நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா நம்மளை பெற்றவங்க, நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள், நம்மளோட இன்லாஸ், அவங்களுக்கு நம்ம நல்லவங்களா இருந்தால் போதும். சம்டைம்ஸ் இன்லாஸ்க்கு நல்லவங்களா இருக்க முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவங்கள ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் ரொம்ப மெனக்கெட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் தொலைச்சிக்காதீங்க. ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா, ஸோ வி கான் பி குட் ஒன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ டோன்ட் வரி அபவுட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யாருமே வந்து பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது. யாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மனுஷ பிறவியாக இருக்க முடியாது, அவங்க கடவுளாக தான் இருக்கணும். யாருமே கடவுள் கூட புராணத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கான பிராயச்சித்தம் வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால தான் புராணங்களில் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கடவுள் இந்த தப்பு பண்ணார், இந்த கடவுள் இந்த தப்பு பண்ணார், ஸோ இவர் வந்து இவரை தண்டித்தார், அவர் வந்து அவரை கேள்வி கேட்டார். இந்த மாதிரி கடவுளோட புராண கதையிலேயே வந்து தப்பு இருக்க தான் செய்யுது. உலகத்தில், இந்த யூனிவர்ஸில் யாருமே வந்து நான் பிக்சர் பர்ஃபெக்ட், நான் வந்து 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லார்கிட்டையுமே ஒரு ஃப்ளாஸ் இருக்கும். இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்குமே நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். இனிஷியலாலாம் பயங்கரமாக கோவப்படுவேன். நான் எப்படி யார்கிட்ட நடந்துக்கிறேனோ அப்படி தான் அவங்க என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஓகேங்களா, அப்போது என் மைண்டில் என்ன ஐடியா இருந்தது அப்படின்னா நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. அப்போது நான் இந்த ஐடியாவை வந்து நான் ஏற்றுக்கல. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுன்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி புரியாதப்போ வந்து நான் எப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறேனோ அந்த மாதிரி அவங்களும் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய தப்பு தான். எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யார்கிட்டையும் நம்ம பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். யார் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்கள அப்படி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ப்ளஸ் உங்களையே வந்து உங்களை ஒரு கில்ட் வர வச்சுக்காமல் தடுத்துக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மிஸ்டேக்ஸே பண்ணாமல் எப்போவுமே பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் வளர வளர வந்து ஓல்டர் ஆக ஆக நான் வந்து பர்ஃபெக்டாக தானே இருக்கணும், நான் எப்படி இப்படி தப்பு பண்ணலாம் அப்படின்ற கில்ட் ஃபீல் இல்லாமல் நீங்களுமே வந்து ஈஸியாக இருக்கலாம். ஸோ உங்களோட செல்ஃப் லவ்வை வந்து அதிகரிச்சுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ நீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தேவையில்லை. அப்பப்போ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே வர இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்னர் கூட உங்கள் குழந்தைங்க கிட்டே இருக்கிற இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹோல்ட் அ வேல்யூ.
இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே யூ ஷுட் ரிமெம்பர் தட் யுவர் வேல்யூ டஸ் நாட் லை இன் ஹவ் யுவர் பாடி லுக்ஸ். உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களோட வேல்யூ கிடையாது. உங்களோட வேல்யூ வந்து உங்களோட வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேங்களா? நான் வந்து அசிங்கமாக இருக்கேன், நான் வந்து கருப்பாக இருக்கேன், நான் வந்து குண்டாக இருக்கேன், அது இல்லை உங்களோட வேல்யூ. அதை வச்சு உங்களை யாரும் வேல்யூ பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு யூனிக்னஸ் கடவுள் வச்சே வச்சுருப்பாரு. எல்லாரையுமே யூனிக்காக தான் கடவுள் படைச்சிருக்காரு. எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாரையும் நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது உங்களோட வேல்யூவாக இருக்கலாம். ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ கண்டிப்பாக உங்கள் அப்பியரன்ஸில் கிடையாது. ஸோ உங்கள் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஒர்த்லெஸ்ஸு, நான் ஒரு வேல்யூ இல்லாதவ, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, கண்டிப்பாக யூ ஹாவ் அ வேல்யூ, ஐடென்டிஃபை தட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோன்ட் பி அஃப்ரைடு டு லெட் கோ ஆஃப் டாக்ஸிக் பீப்புள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட தேவைக்காக மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு உங்களை ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்டில் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி யாராவது உங்களை நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களால வந்து உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் எனர்ஜியை நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு நீங்களும் உங்கள் எனர்ஜியை வந்து அவங்கள விட்டு தள்ளி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி தேவையில்லாதவங்களுக்காக ட்ரெயின் ஆகாது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டாக்ஸிக் பீப்புளை விட்டு தள்ளி போகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஸோ தட் யூ வில் ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி அண்ட் யூஸ் தட் எனர்ஜி ஃபார் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் லைஃப். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்ட் 1ல் இதுதான் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பாயிண்ட், அலோ யோர் ஃபியர்ஸ். ஓகே, ப்ராசஸ் யோர் ஃபியர்ஸ். அதுதான் ஃபியர்ஸ்னால் என்ன? பயம். நம்மளோட நமக்கு எந்த சுச்சுவேஷனை பார்த்தா பயமோ, நம்ம எந்த மனுஷரை பார்த்தா பயப்படுறோமோ, நம்ம எந்த சூழ்நிலையில் பயப்படுறோமோ அந்த பயத்தை வந்து நம்ம வளர்த்துட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு ஒரு சுச்சுவேஷனை பார்த்தா பயம் அப்படின்னா அதை அலோ பண்ணுங்கள், அந்த ஃபியர் வரட்டும். ஓகேவா? அந்த ஃபியரை வந்து நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸிங் த ஃபியர்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஹெல்தி எக்ஸசைஸ். நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம், நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுவே நம்மளோட வீக்னஸ் ஆகிடும். ஓகேங்களா? அந்த வீக்னஸை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஃபியர் வருது அப்படின்னா லெட் இட் கம், கோ, ஃபேஸ் இட். அதை வந்து ஃபேஸ் பண்ணி பழகுங்க. ஃபேஸ் பண்ணும்போது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த ஃபியர் உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபியரை வந்து அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணி பழகும்போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். உங்கள் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே உங்களை தோலை தட்டி மாறு தட்டி, வாவ், நான் வந்து இதை பார்த்து நான் இத்தனை நாளாக பயந்துட்டு இருந்தேன், ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் அமைதியே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தது இந்த சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஒருத்தவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படலாம். இவங்கள பயந்துட்டு ஐயோ இவங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி எதிர்த்து பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கலாம். மேபி அவங்க உங்களை சும்மாவே த்ரெட்டன் பண்ணியிருக்கலாம், நான் உன்னை இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் அவங்கள வந்து ஃபேஸே பண்ணாமல் அவங்கள எதிர்த்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் பட் உங்களுக்கு வந்து அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள அலோ பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வரட்டும். அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து எதிர்த்து பேசணுமா எதிர்த்து பேசுங்க. பேசி எனக்கு ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் த்ரெட் கொடுக்குறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேளுங்க. ஸோ அந்த ஃபியர் வந்து நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசும்போதே காணாமல் போயிடும். ஸோ அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ண பழகிடுவீங்க. ஸோ இதுதான் ஹவு டு ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ் அப்படிங்கிறதுல வந்து 6 பாயிண்ட்ஸ். அவாய்ட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். யூ கான்ட் ப்ளீஸ் எவ்ரி ஒன். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். யூ ஹோல்ட் அ வேல்யூ. டோன்ட் ஃபீல் டு கீப் த டாக்ஸிக் பீப்புள் அவே.
ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஸோ இன்றைக்கி இந்த 6 பாயிண்ட்ஸ் போதும். இது வந்து பார்ட் 1 இருக்கட்டும். பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸ்டே டியூன் டு சித்தூஸ் நெஸ்ட். தேங்க்யூ.